இந்த நவராத்திரி நாளில் நம்ம அம்மா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி தாயை பணிஞ்சு ஒரு பாடலாக படிப்போமாக. இதை எல்லாருமே இந்த பதிவை பார்த்து எல்லாருமே அவங்க சொல்லி பாருங்க. இல்லை என்னால் சொல்ல முடியாதுன்னா அந்த தாயை ஆதிபராசக்தி தாயை மனசார நினைங்க. உங்களுக்கு வேண்டியது எல்லாமே உடனே கிடைக்கும். சக்தியின் வடிவமே அம்மா, பல சரித்திரம் படைத்த அம்மா, நான் பக்தி கொண்டு உன் பேரில் பாடுகின்ற பாட்டு இதை பாசத்துடனே கேளு அம்மா. சக்கரம் போல சுழல வைத்தாய், பிறகு சகல சுகமும் அளித்தாய். நான் எக்கரையில் உள்ள போதும் அக்கறையில் என் மீது மிக்க அன்பு ஆசி தந்தாய். திக்குகள் 8 நிறைந்துள்ளாய், இரவு திங்களில் ஒளியாய் உள்ளாய். நல்ல மக்களின் மதியினிலும் மனதிலும் மகிழ்விலும் மாட்சியுடன் ஆட்சி செய்வாய். கொக்கு நிற மக்களின் உள்ளம் அது கோவிலாகும் உனக்கு அம்மா. அந்த பக்தி மன அடிகளார் பகர்ந்திடும் வார்த்தைகளில் பாசமுடன் இருப்பாய் அம்மா. அம்மாவை ஆத்மார்த்தமாக நம்ம நினைக்கும் போது நம்முடைய மனசுலையும் எண்ணத்துலேயும் கூடவே இருப்பா, வாழ்த்துவான், அருள் சொல்வான். காஞ்சி காமாட்சி, கருணை கொண்ட முகத்தை காண கவலை நீங்குமே. காமாட்சி தாயின் பார்வை உலகை ஆளுமே. பெருகி வரும் கண்ணீரில் பாவம் கரையுமே. பேசாத மௌனம் மந்திர முழக்கம் ஆகுமே. உருகும் கற்பூரமது உருவமை ஆகுமே. நம்மை உறுத்தி வரும் பிறவிப்பிணி போல கரையுமே. அருவியிலே நனைவது போல் இன்பம் தெரியுமே. அம்பாள் அருள்மலையில் ஆன்மீக உலகம் புரியுமே ஒருவருக்கு. பேசாத மூக்கனையும் பேச வைத்தவள் அவள். பெரிய பெரிய லீலைகளையெல்லாம் நடத்தி முடித்தவள். மாசில்லாத மனங்களிலே வீற்றிருப்பவள் அவள். மஞ்சள் தாலி குங்குமத்தை என்றும் காத்து வருபவள். வீசாத புயல் மலையையும் வீச வைப்பவள். அந்த வேகத்திலே தன் வடிவை காட்டி நிற்பவள். காசினிக்கு காமாட்சி தாயுமானவள். உலகை காஞ்சி நகர் பதியிருந்து ஆட்சி செய்பவள். சங்கரரின் வருகையினால் சக்கரம் பெற்றாள். சௌந்தரிய லகரியிலே போற்றவும் பட்டாள். கங்கை மனம் கொண்டும் வாழும் கலையினை பெற்றாள். காரிருளை நீக்கும் ஒளிக்கண்களை பெற்றாள். திங்கள் முடிசூடும் மலை உறுதியும் கொண்டாள். பக்தி தேன் இனிமை பாடல் கேட்டு உருகவும் செய்தாள். பொங்கு கதிர் வெளிச்சமென புரட்சிகள் செய்வாள். அமைதி பொறுமையில் நம் தாய் அவளின் அருகினில் நிற்பாள் தாய். நகரமெனில் காஞ்சிபதி நகரம் ஒன்றுதான். இதை நவீன்ற காளிதாசன் வாக்கு என்றும் உண்மைதான். சிகரப்புகள் கொண்டது காமாட்சி கோயில்தான். நம் ஜென்மங்களையெல்லாம் கடை தேற்றும் வாயிலும் அங்குதான். அகவை 32க்குள் ஆதிசங்கரர் தந்த அத்வைத கருத்தின் ஆணிவேரும் இங்குதான். குகை மனத்தின் இருளை நீக்கி ஒளியை கூட்டிடும் காஞ்சி கோயிலினிலே சரவிளக்கு காட்சி நன்று நன்று நன்றுதான் தாயே. திருவேற்காடு காரியம்மன், திருவேற்காடு கருமாரியம்மன். ஆடு பாம்பே ஆடு பாம்பே, அடியவர்களுக்கெல்லாம் செய்ய நாடு பாம்பே. புற்றினில் பாலூற்றி வழிபடுவோம், பொங்கும் புது வாழ்வழித்து நீ காத்திடுவாய். கற்றது கை மண்ணளவு என்று உன்றன் புற்றுமன் புகட்டாமல் புகட்டிடுதோ. கருணையின் வடிவான கருமாரி, உலகக் கருவினையெல்லாம் காத்திடுவாய். அருகினில் நீ அவள் பாதுகாப்பு, ஆக அகில உலகமும் உன் கையிருப்பு. நல்லது நினைத்தோருக்கு ஆசி தர தெய்வநாயகி கருமாறி கை உயர்த்த, பொல்லாதவருக்கு அவள் பாடம் சொல்ல, நாகப்புற்றினிலே அருகினிலே உனை அமர்த்த. வலம் வரும் அடியவர் மனம் மகிழும், சாமி வந்தவர் ஆட்டமும் நித்தம் உரைக்கும். உலகினை ஆளும் உன் அருள் தோற்றம், பால் ஊற்றிடும் புற்றினில் உன் கூட்டம். மாதம் மும்மாறி என பெய்திடுவாய், வெள்ளம் வடிந்திட கதிர் என எழுந்திடுவாய். ஆதார சுருதி என திகழ்ந்திடுவாய், சுற்றும் அகில உலகம் உந்தன் திலகம் என்பாய். உலகினில் அமைதியை ஏற்படுத்து, ஒன்றன் உதவியால் மனிதரை ஒன்றுபடுத்து. கலகங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்து, தாய் கருமாறி நீ என்றும் நிலை நிறுத்து. வளைந்து வளைந்து பாம்பை ஆட செய்வாய், பக்தர் வளைய வளைய வர துயர் தீர்ப்பாய். களைத்து விழும்போதும் பாம்பினை குடையாக்குவாய், ஒன்றன் காலை பிடித்த பக்தர்களின் தடையெல்லாம் நீக்குவாய் கருமாறி. திருவேற்காட்டினிலே உன் வீடு, நீ தேடி அலைவது இன்னொரு வீடு. ஒரு பாவமறியா குழந்தை மனம் கொண்டோர் உள்ளம் வாழ்வது உன் பொது வீடு. கருமாரியை அனுக்ஷணமும் நினைக்கும் பொழுது கவலைகளையெல்லாம் களைந்து எடுப்பார். பாம்பு எப்படி தன் சட்டையை உரிப்பது போல கர்ம வினையாகி இந்த மனித பிறவிலிருந்து விடுபடச் செய்வாள் அன்னை கருமாரி.
திருவொற்றியூர் வடிவாம்பிகை வாழும் வகை தந்த வள்ளல் பெருமானுக்கு வாழை இலை தன்னிலே அமுதம் வைத்து அளித்தவளே, தாயின் நிகர்கருணை தாரை என பெய்யும் வாய்மையின் வடிவல்லவோ ஒற்றியூர் வடிவாம்பிகை அருளல்லவோ. வடிவும் கருப்பையுள்ளே வார்த்த நமது தாயின் படிவ நிழல் அல்லவா, அம்பாள் பாசத்தை இன்னும் சொல்லவா. வள்ளல் பெருமானின் வார்த்தை வடிவம் பெற அள்ளி உண்டார் அல்லவா, அமுதமளித்தவள் தேவி அல்லவா. ஒற்றியூர் பதியிலே உதித்த வடிவாம்பிகை உற்ற துணையும் அல்லவா, அவள் உலகுக்கு அன்னை அல்லவா. வள்ளல் பெருமானார் வடித்த அருட்பாவில் உள்ள மகிமையெல்லாம் தாய் உணவின் பெருமையல்லவா. திருவொற்றியூர் வடிவாம்பிகை கோவிலில் கிடைச்ச அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இது. மனமுருகி வேண்டி நின்றால் அமிர்தத்தை அந்த தாயானவள் ஒருவருக்கு நிச்சயமாக அளிப்பாள். காசியிலே வாழக்கூடிய காசி விசாலாட்சி. வடக்கில் அருள்மலையை வாரி வழங்கும் தெய்வம் யாரது, என்ன பேரது, தடிக்கு விழும் நம்மை பிடிக்கும் விசாலாட்சி தலமல்லவா அது, காசி திருத்தலம் அது. தன்னை மறந்த பக்தி தாள் அடைந்தவருக்கு ஒரு எல்லாம் செய்குவாள், ஆசி பெருகுவாள். என்னை உனக்களித்தேன் என்றே தொழுதவரையெல்லாம் போற்றுவாள், விதியை மாற்றுவாள். வாரி வழங்கும் கொடைமாண்பினால் விசாலாட்சி என்ற பெயர் கொண்டாள், மனசீர் கொண்டாள். அந்த பேரின் சக்தி இமய பெயரை நிகர்த்ததென்னும் உருவானால் நாடு திருவானாள். காமாட்சி, மீனாட்சி, காசி விசாலாட்சி, திரிசூலம் மூன்றும் அற்கோலம். நாமாலும் பாரதத்திலே நமையால மறந்தறியால் ஒரு நாளும் காக்கும் திரிசூலம். ஒருத்தர் வீட்டில் கண்டிப்பாக திரிசூலம் வைத்து வழிபாடு பண்ணினோமே என்றால் அந்த இடத்துல திரிசக்தியுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது, குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் சூலம் வடிவில் முத்திரை வைத்து பூஜை செய்யும் பொழுது திரிசக்தியுடைய அனுகிரகத்தையும் ஆசையையும் கண்டிப்பாக பெறலாம், பெற்று விடலாம் என்பது நிதர்சனமான உண்மை. அனுபவித்து பார்த்தவங்களுக்கு புரியும். ஸ்வயன்.